தக்க ஜம் ஜம் த ஜம் த தக்க ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜம் ஜம் த ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் ஜம் த ஜம் த தக்க ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜம் த தக்க ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜம் ஜம் த ஜம் ஜம் தரி கிட்ட த ஜம் த ஜம் த தக்க ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜம் ஜம் த ஜம் ஜம் தரி கிட்ட த ஜம் ஜம் த ஜம் த தக்க ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜம் ஜம் த ஜம் ஜம் தரி கிட்ட த ஜம் ஜம் த ஜம் த தக்க ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜம் ஜம் த ஜம் ஜம் தரி த கிட்ட தக்க ஜம் ஜம் தரி தரி கிட்ட தக்க ஜம் ஜம் தரி தோ தக்க ஜம் கிட்ட ஜம் த ஜம் 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 த ஜம் ஜம் த ஜம் ஜம் தரி த கிட்ட தக்க ஜம் ஜம் தரி தரி கிட்ட தக்க ஜம் ஜம் தரி தோ தக்க ஜம் கிட்ட ஜம் த ஜம் 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 த அதக்க ஜம் ஜம் த அதக்க திக்கு ஜம் ஜம் த சரி கிட ஜரி கிட ஜம் கிட நங்கிட ஜம் ஜம் த அதக்க ஜம் ஜம் த அதக்க திக்கு ஜம் ஜம் த சரி கிட ஜரி கிட ஜம் கிட நங்கிட ஜம் த ஜம் தே த ஜம் த ஜம் த தே த ஜம் த ஜம் தாங்கட தரகிட தக்க தக்க ஜனு தாம் த தக்க தக்கிட்ட ஜீம் ஜீம் தக்க தக்கிட்ட தோம் தோம் தக்க தக்கிட்ட நம் நம் தக்க தக்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நங்கிட்ட ததிங்கிண்ண தொந்ததி எண்ண தொந்ததி எண்ண
கரமோடவர் பொறி கப்பிய கரிமுக நடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். வணக்கம். நாங்கள் வேலம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பஞ்சட்டியிலேருந்து பேசுகிறோம். எங்களோட ஸ்கூல் கொழு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அற்புதமாக அழகாக வச்சுருக்கோன்னு. இது எல்லாமே எங்களுடைய பிரின்சிபல், டைரக்டர் சார்ஸ் மற்றும் குழந்தைங்களோட ஆர்வத்தினால இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இது கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள் கண்டினியூஸாக வச்சிட்ருக்கோம். கொழு அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தைங்கள் எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு நோக்கத்தில் வைக்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைகளையும் பெண்களையும் மதிக்கணும் அப்படிங்கிறது இந்த 10 நாட்களாக குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், வரவங்களை எப்படியெல்லாம் கவனிக்கணும், எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கணும், எப்படி வணங்கணும் அப்படின்னு இதை வழிபாட்டு முறையாக வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. சாஸ்திர பிரகாரம் சொல்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அம்பிகையை இந்த 10 நாட்களில் 9 அவதாரமாக, அதாவது முதல் 3 நாட்கள் துர்கையாகவும், 2வது 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், 3வது 3 நாட்கள் அதாவது 7, 8, 9 இந்த 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் பாவித்து அம்மனை நம்ம வழிபடுறது தான் இந்த நவராத்திரியோட தாத்பரியம். இந்த 9 நாட்களில் காலையில் ஒரு வகையான பூஜையும், மாலையில் சாயங்கால வேளையில் ஒரு வகையான பூஜையாகவும் வைத்து நம்ம வழிபடுறோம். இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வருடாந்திரமாக இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடிட்டு வரோம். சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி பவசாகர கரை காணாத பவசாகர கரை காணாத பாவியில் நெய்டேற்றி பவசாகர கரை காணாத பாவியில் நெய்டேற்றி அம்ப விடுவதுன்பாரம் அம்மா சொன்னேன் மேதினில் எனக்காரும் இல்லை விடுவதுன்பாரம் அம்மா சொன்னேன் மேதினில் எனக்காரும் இல்லை நடனமாடும் கனக சபாநாதர் மனம் மகிழ்ந்திடும் சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி அஸ்வதி தயனிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி தயனிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி கரமலர் மிளிர் மணிமாலையு வீணையு கற்றுணை பொழியும் கடை கனழகும் வலசரஸ்வதி தயனிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய்.
உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பு வணக்கம். நலம் தரும் நவராத்திரி இந்த இனிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 9 நாட்கள் தேவி பராசக்தி இந்த உலக உயிர்களின் நன்மைக்காக கடும் தவம் இருந்து மகிஷனை போர் புரிந்து வெற்றி பெற்ற திருநாளை கொண்டாடும் மிகச்சிறப்பான பண்டிகை நவராத்திரி பண்டிகை. ஒரு அடி அம்பிகையை நோக்கி நாம் பக்தியோடு பணிந்து எடுத்து வைத்தால் அவள் 9 அடிகள் தாவி வந்து நம்மை தாங்கி பிடிப்பாள், இந்த அகிலத்தில் உயர்த்தி பிடிப்பாள். உலக உயிர்களினுடைய நன்மைக்காக தேவி பராசக்தி ஊசி முனையின் மேலே நின்று கடும் தவம் புரிந்து மகிஷனை சம்ஹாரம் செய்த இந்த 9 நாட்களையும் விரதங்களாக அனுஷ்டித்து 10ஆம் நாள் தசமி அன்றைக்கு அவளை வெற்றி திருமகளாக போற்றி கொண்டாடக்கூடிய அற்புதமான தினம்தான் இந்த நவராத்திரி தினமாகும். பெண்கள் அனைவருமே அம்பிகையின் அம்சம் என்பதனை உலகிற்கு உணர்த்தக்கூடிய மிக உயரிய பண்பாடாகவும் இந்த பண்டிகை விளங்குகின்றது. புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தை தொடர்ந்து அதற்கு அடுத்த 10 நாட்களும் வரக்கூடிய இந்த நவராத்திரி உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களால் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. உலகத்தின் உள்ள அனைத்து உயிர்களிலும் இறைவன் உரைகின்றான் என்பதனை எல்லோருக்கும் விளக்கும் வண்ணமாக கொலு படிகளிலே எல்லா உயிர்களையும் படிப்படியாக வைத்து மிக உயர்ந்த படியிலே அம்பிகையை நாம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கின்றோம் இந்த நவராத்திரி நாளிலே. அப்படி மிக மிக பெரிய தத்துவங்களை எல்லாம் எளிய முறையிலே விளையாட்டு போல நம் மனங்களில் பதிய வைக்கக்கூடிய அற்புதமான பக்தி திருவிழா, பண்பாட்டு பெருவிழா தான் இந்த நவராத்திரி திருவிழா. இன்று முதல் தினம், அதாவது ஏகம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் இறைவன் ஒருவன்தான், அவன் பல்விதமான வடிவங்களிலே காட்சி தருகிறான் என்பதனை நமக்கு விளக்கக்கூடியதுதான் இந்த நவராத்திரி திருவிழா. அதே போல உலக உயிர்கள் எல்லாவற்றிலும் அவரவர்களுடைய உடம்பிலே உயிர் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் காலமும் நேரமும் எல்லோருக்கும் ஒன்றாகத்தானே இருக்கும். அப்படி ஒன்று என்ற மகிமை நிறைந்த இந்த நல்ல நாளிலே, முதல் நாளிலே மகேஸ்வரி என்னும் வடிவத்தில் அம்பிகை நமக்கு அருள் காட்சி தருகின்றாள். இந்த நவராத்திரி நாட்களிலே வீட்டிலே இளம் பிள்ளைகளை அழைத்து, குறிப்பாக பெண் பிள்ளைகளை அம்பிகையினுடைய அம்சமாகவே நாம் பாவித்து பூஜித்தோமேயானால் மிகப்பெரிய நல்ல பலன்களை அடையலாம். அந்த வகையில் இன்றைய தினம் முதல் நாளிலே 2 வயது பெண் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து அவளை குமரி என்னும் அம்பிகையினுடைய வடிவமாகவே நினைத்து பூஜிக்க வேண்டும். நம்மால் இயன்றவரை அவளுக்கு உபசரணைகளை செய்யலாம். இயன்றவர்கள் புது துணி எடுத்து அணிவித்து அழகு பார்க்கலாம். இல்லாதவர்கள் ஒரு சிறிய அளவிற்கான மங்கள பொருட்களை கொடுத்து இனிப்பு பதார்த்தங்களை அவளுக்கு கொடுத்து பூஜை செய்து வழி அனுப்பி வைக்கலாம். இன்றைய தினத்தில் அம்பிகையை நாம் அரிசி மாவினால் ஆன பொட்டுக்கோலம் இட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல மாதுளை போன்ற பழங்களை நிவேதனம் செய்வதும், வெண்பொங்கல், மொச்சை, சுண்டல் இவற்றையெல்லாம் படைத்து நிவேதனம் செய்வதும் மிகச்சிறந்த பலன்களை தருவதாகும். இன்றைய தினம் தோடி ராகத்திலே பாடல்களை பாடி அம்பிகையை நாம் வழிபட்டோமேயானால் அவளுடைய அருள் பார்வைக்கு நாம் பாத்தியமாகலாம். இப்படி அம்பிகை இன்றைக்கு மகேஸ்வரி என்னும் வடிவத்தில் அருள் காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். அதோடு கூட மது கைடபர் என்று சொல்லக்கூடிய 2 பெரிய அரக்கர்களை வதம் செய்வதற்கு அம்பிகை புறப்பட்ட தினம் இந்த தினம் என்பதனால் அவளை நவதுர்க்கைகளின் வடிவத்திலே சைலபுத்ரி என்ற நாமம் கொண்டும் நாம் போற்றி வணங்குகின்றோம். இவ்வாறு நவராத்திரியினுடைய முதல் நாளாகிய இன்றைய தினம் அம்பிகையை மனமாற வேண்டி விரும்பி மல்லிகைப்பூ, அரளிப்பூ இவற்றையெல்லாம் சமர்ப்பித்து நாம் வேண்டுதல்களை சமர்ப்பித்தோமேயானால் நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தருவதற்கு அன்னை பராசக்தி தயாராகவே இருக்கின்றாள். இது நவராத்திரியினுடைய முதல் நாள் பூஜைகளை எவ்வாறு செய்வது என்பதை பற்றிய செய்திகளாகும். நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளைய தினம் நவராத்திரியினுடைய 2ஆம் நாளில் அம்பிகை என்னவாக காட்சி தருகின்றாள், அவளை நாம் எவ்வாறெல்லாம் வழிபடலாம், அவற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம். நன்றி,
வணக்கம்.